வெல்கம் டு நம்ம ஜேர்னி. சண்டேனாவே ஃபன் டே தாங்க. ஸோ அதனால் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இன்றைக்கி ஃபிஷ் சாப்பிட்லான்னு தோணுச்சு. நான் சொன்னதாக அவர் போயிட்டு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஃபிஷ் குழம்புக்காக. உடனே ஃபிஷ் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுமே வந்துட்டு நம்ம கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி 2 ஆட் பண்ணால் போதும். எவ்வளோ குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டாக சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள் போடலாம். கறி மசாலா தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் போடுங்க. நான் கறி மசாலா தூள் 7 ஸ்பூன் போட்டேங்க. ஏன்னா 2 வேளைக்கும் குழம்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அதை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு நல்லா நெகுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு கூடவே புளி தண்ணியும் சேர்த்து ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு போகலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி பொடி பண்ணி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. தாளித்து கொட்டுறப்ப அந்த மணக்கும் பாருங்கள். மீன் குழம்பு வாசம் ஊரையே தூக்கிடுங்க. என் ஹஸ்பண்ட் கூடவே சுற்றிட்டு இருந்தார், எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம குழம்புக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. என்ன அப்படின்னா இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாளாவது இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்ச மசாலாஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டிங்கன்னா அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டால் தான் அந்த மீன் லைட்டாக வேகும், இல்லைன்னா மீன் கரைஞ்சிருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டோன்னா ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இறக்கி வச்சிடலாம். ஓகேங்க, என்னோடய ரெசிபிஸ் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீக் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.